ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா MS Word அப்படின்னு சொல்லி இந்த அப்ளிகேஷன் பத்தி பார்க்க போறோம். அண்ட் Word அப்படின்னு சொல்லி இந்த அப்ளிகேஷனை யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த Word அப்ளிகேஷனை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் பண்ண முடியும். டாக்குமெண்டேஷன் இந்த சென்ஸ் வேர்ட்ஸ்க்கு ரிலேட்டடான என்னென்ன திங்ஸ் நம்ம பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பிளாங்க் டாக்குமெண்ட் இருக்கு அண்ட் தேர் ஆர் n நம்பர் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் அவைலபிள் ஹியர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேலண்டர் கிரியேட் பண்ணணும், நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் கவர் லெட்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேர் ஆர் n நம்பர் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் அவைலபிள் அண்ட் ஆல்சோ உங்களோட கேட்டகரிஸ்க்கு தகுந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் பிஸ்னஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் த மேண்டட்டரி. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா பிசினஸ்க்கு ரிலேட்டடான எல்லா டெம்ப்ளேட்ஸும் நமக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ பிசினஸ் கார்டு இருக்கு, அதுலயும் உங்களுக்கு n நம்பர் ஆஃப் வெரைட்டிஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஹோம் பட்டன் கிளிக் பண்ணோடனே ஹோம் பட்டனுக்கு நான் வந்துட்டேன். அண்ட் கார்ட்ஸ் இருக்கு, ஃபிளையர்ஸ், லெட்டர்ஸ், எஜுகேஷன், ரெஸ்யூம்ஸ் அண்ட் கவர் லெட்டர்ஸ், ஹாலிடே. ஸோ இப்போ நான் லெட்டர்ஸ் கிளிக் பண்றேன். ஸோ லெட்டர்ஸ்க்கு ரிலேட்டடான எல்லா ஆன்லைன் டெம்ப்ளேட்ஸும் நமக்கு லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ்ல இருந்து உங்களுக்கு சூஸ் பண்ணி எடிட் பண்ணுறனால பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இந்த கிரியேட் பட்டன் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் யுவர் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி வரும். திஸ் இஸ் பிகாஸ் இது ஆன்லைன்ல இருந்து நமக்கு டவுன்லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு நமக்கு இங்கே டாக்குமெண்டேஷன் பேஜுக்கே லோட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நீங்கள் என்னென்ன எடிட் பண்ணணுமோ அத்தனையும் நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா வேர்ட்ஸையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நான் என்ன வேணாலும் நான் டைப் பண்ணிக்க முடியும் என்னோட இஷ்டத்துக்கு. ஸோ திஸ் த யூஸ் ஆஃப் திஸ் டெம்ப்ளேட்ஸ். இந்த டெம்ப்ளேட்டை வச்சு நீங்கள் என்னென்ன மாடிஃபை பண்ணுமோ என்டையராகவே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்டே பிடிக்கலனா கூட எகெயின் யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச். ஸோ இப்போ நம்ம பிளாங்க் டாக்குமெண்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் அண்ட் அப்ளிகேஷனோட ஆப்ஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சாம்பிள் ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் 1-Word அப்படின்னு சொல்லி இருக்கும். சப்போஸ் உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சேவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அதோட நேம் வந்து டாக்குமெண்ட்னு சொல்லியிருக்கும். அண்ட் நீங்கள் எவ்வளோ டேப்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த டேப்ஸ்க்கு ரிலேட்டடான நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டேப். ஸோ அதனால டாக்குமெண்ட் 1 அப்படின்னு சொல்லியிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்டுன்றது திஸ் இஸ் த நேம் ஆஃப் த அப்ளிகேஷன். சப்போஸ் நான் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ Ctrl+N கொடுத்தீங்கன்னா இன்னொரு நியூ டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நேமிங் வந்து டாக்குமெண்ட் 2 அப்படின்னு சொல்லியிருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ டேப்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டாக்குமெண்ட் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். திஸ் இஸ் பிகாஸ் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை சேவ் பண்ணலன்னா திஸ் இஸ் த டிஃபால்ட் நேம். ஓகேங்களா? ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ டாக்குமெண்ட் 1க்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் இனிஷியலாக சேவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் உங்களோட ஒர்க் முடிச்சுட்டு அட்லாஸ்ட் உங்களோட அப்ளிகேஷனுக்கு நேம் கொடுத்து சேவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். ஸோ சேவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் கிளிக் பண்ணுங்க. இங்கே பாருங்க சேவ்ன்னு இருக்கும், சேவ் அஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சேவ் கிளிக் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் எந்த ஃபோல்டர் என்ன லொக்கேஷன்ல உங்களுக்கு போயிட்டு இந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகேங்களா? ப்ரௌஸ் பண்றதுனால பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்க இங்க இருக்க ஆப்ஷனை சூஸ் பண்றதுனால பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் டாக்குமெண்ட்லேயே கிளிக் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா doc1 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேற நேம் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் என்டர். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டான நேம் போயிட்டு நீங்கள் என்ன நேமில் இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேம் வந்துட்டு இங்கே அப்ளிகபிள் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் பற்றி 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோமில் இருக்கோம். ஸோ இங்கே இருக்க எல்லா பட்டன்ஸும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த டேப்ஸ். ஓகே, ஸோ இந்த நீங்கள் டேப்ஸை கிளிக் பண்ணனா அந்த பர்டிகுலர் டேபுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குமோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிப்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க பாட்டம்ல பார்த்தீங்கன்னா பேஜ் 1 அப்படின்னு சொல்லி இருக்கும் அண்ட் 0 words இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த புக் மாதிரி இருக்கிறது வந்துட்டு கிராமர் மிஸ்டேக்கை செக் பண்றதுக்கான ஐகான்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ஒரு வேர்ட் போடுறேன், ஜாக் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா இந்த டிக் வந்துட்டு இருக்காது. இப்போ நான் வேர்ட் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த டிக் மார்க் வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுக்கும். சப்போஸ் நான் இன்னொரு வேர்ட்ஸ் ஆட் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலா 5 words இருக்கும். ஜாக் இஸ் எ பியூட்டிஃபுல் பாய். டோட்டலா 5 words இருக்கு. ஸோ 5 words கவுண்ட் வந்துருச்சுங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேர்ட் கவுண்ட் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். எவ்வளோ பேஜஸ் இருக்கு, எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கு, என்ன கேரக்டர்ஸ் இருக்கு,
அண்ட் கேரக்டர் வித் ஸ்பேஸா வித்தவுட் ஸ்பேஸா அண்ட் எவ்வளோ பேராகிராஃப்ஸ் எவ்வளோ லைன்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது மூலியமா உங்களோட டாக்குமெண்டேஷன்ல எவ்வளோ லைன்ஸ் இருக்கு எவ்வளோ பேராகிராஃப்ஸ் இருக்குன்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் பேஜுக்கு போகலாம். ஸோ இப்படி நான் என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டே வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் 2 of 2 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த பேஜில் இருக்குன்றத கூட ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேஜ்க்கு 1 வந்துட்டனால பேஜ் 1 of 2 இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ், ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்ம கரண்ட்டாக என்ன பேஜில் இருக்குமோ அந்த நம்பரை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த பர்டிகுலர் டேப்ல இருக்க ரிப்பன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரேண்டமான வேர்ட்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ ரேண்டமா நம்ம வேர்ட்ஸ் வந்து டைப் பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தா யூ கேன் யூஸ் திஸ் ட்ரிக் ஈக்குவல் டு RAND. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம பாத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லைன்ஸ் அண்ட் எவ்வளோ பேராகிராஃப்ஸ் வேணும்ன்றது நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் 4,5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா 4 பேராகிராஃப்ஸ் அண்ட் 5 லைன்ஸோட நமக்கு ஒரு கண்டென்ட் வந்து ரெடி ஆயிடுக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்பெசிஃபை பண்றது எவ்வளோ பேராகிராஃப்ஸ் அண்ட் எவ்வளோ லைன்ஸ். ஓகே, எப்படி நம்ம ஒரு டாக்குமெண்டேஷனை சேவ் பண்றது. ஸோ ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் நான் சொல்லியிருப்பேன். இந்த ஃபைல்குள்ள போனீங்கன்னா சேவ் அப்படின்னு சொல்லி இந்த பட்டன் இருக்கும். யூ கேன் கிளிக் த சேவ் பட்டன். ஸோ நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் டாக்குமெண்டேஷன்ல நீங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே உங்க லோக்கல் மிஷின்ல சேவ் ஆயிடும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா திஸ் த செகண்ட் ஆப்ஷன் சேவ் அஸ். ஸோ திஸ் த செகண்ட் ஆப்ஷன். இதுக்கு அல்டர்னேட் சொல்யூஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா Ctrl+S பட்டன் நீங்க கிளிக் பண்ணாலும் சேவ் ஆயிடும், ஒரு எல்ஸ் இந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணாலும் சேவ் ஆயிடும். ஸோ இது டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன்ல இருக்கும். நான் இப்போ இதை வந்து குயிக் அக்சஸ்ல வச்சிருக்கேன். இதை எப்படி நம்ம குயிக் அக்சஸ்ல ஆட் பண்றது ரிமூவ் பண்றதுன்றது நான் உங்களுக்கு அப்கமிங்ல சொல்றேன். ஸோ திஸ் இஸ் த அண்டோ ஆப்ஷன் ஓகேங்களா, அண்ட் திஸ் இஸ் ரீடோ ஆப்ஷன். ஓகே, அண்ட் இந்த புக் மாதிரி இருக்க சிம்பிள் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட கிராமர் மிஸ்டேக்கை செக் பண்றதுக்கு. கரண்டா இது வந்து இன்டூ மார்க்ல இருக்கு. ஸோ நம்ம பார்க்கல எங்க வந்து மிஸ்டேக் ஆயிடுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பர்டிகுலர் வேர்டு வந்துட்டு ஆக்சுவலா ஒரு ஒரிஜினல் வேர்டே கிடையாது, நான் ரேண்டமா ஜென்ரேட் பண்ணது. ஸோ அதனாலதான் நமக்கு இந்த மிஸ்டேக் காமிக்குது. ஸோ இதை நான் டெலிட் பண்றேன். ஸோ டெலிட் பண்ணோடனே இங்க பாத்தீங்கன்னா டிக் மார்க் வந்து உங்களுக்கு காமிச்சிரும் ஓகேங்களா. ஸோ நமக்கு எந்த கிராமர் மிஸ்டேக்ஸுமே இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஹோம் டேப்ல இருக்க ரிப்பன் ஆப்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் போல்ட். ஓகே, ஸோ இந்த போல்ட் கிளிக் பண்ணோடனே எனக்கு எதுவுமே நடக்கல. திஸ் இஸ் பிகாஸ் உங்க கர்சரை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கணும், உங்களுக்கு எந்தெந்த பர்டிகுலர் லைன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் வந்து நீங்க போல்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கேயே உங்களுக்கு போல்ட் ஆப்ஷன் எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கேயே டிஸ்பிளே ஆகும். ஆர்எல்ஸ் நீங்க இங்க ஹோம் டேப்ல போய் இந்த என்ன ரிப்பன்ஸ் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்றோம்னு பண்ணிக்கலாம். நீங்க செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்க டிஸ்பிளே ஆயிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் போல்ட் பட்டன் கிளிக் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோடனே இந்த பர்டிகுலர் செலக்டட் லைன்ஸ் எல்லாமே போல்டா மாறிடுச்சு. சப்போஸ் நீங்க இதை அன்கிளிக் பண்ணோடனே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ எதுவுமே நடக்கல. திஸ் இஸ் பிகாஸ் நாம எந்த லைன்ஸுமே செலக்ட் பண்ணல. ஸோ நான் இது வரைக்கும் செலக்ட் பண்றேன். ஸோ எகைன் இந்த பட்டனை போய் நான் கிளிக் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்கணும் அந்த பர்டிகுலர் லைன் வரைக்கும் மட்டும்தான் நமக்கு அந்த போல்டு வந்து அன்போல்ட் ஆயிடுக்கும் ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ அதெல்லாமே நீங்க செலக்ட் பண்ணிட்டு தான் இந்த பர்டிகுலர் பட்டன்ஸ் வந்து நீங்க கிளிக் பண்ணும். ஸோ திஸ் இஸ் லைக் ஆன் ஆஃப் பட்டன். ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த சேஞ்சஸ் வரும். எகைன் நீங்க அதை அன்கிளிக் பண்ணீங்கன்னா அந்த சேஞ்சஸ் வந்து அன்டூ ஆயிடும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட் ஸ்டைல். ஸோ இது கரண்டா இட்டாலிக்ல இருக்கு. ஸோ எகைன் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இட்டாலிக் கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட் எல்லாமே இட்டாலிக் ஸ்டைல்ல மாறிடும். சப்போஸ் எனக்கு இட்டாலிக் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சா கூட நீங்க செலக்ட் பண்ண லைன்ஸ்ல வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். தீஸ் ஆர் த n நம்பர் ஆஃப் ஸ்டைல்ஸ் அப்ளிகபிள் இன் ஹியர். ஸோ இப்போ பாருங்கன்னா 1 by 1 கிளிக் பண்ணும்போதே இங்க வந்து சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ இது மூலியமா உங்களுக்கு என்ன ஃபாண்ட் ஸ்டைல் வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஃபாண்டோட சைஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க நான் எவ்வளோ செலக்ட் பண்ணிருக்கணும் அதுக்கு மட்டும்தான் அந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். என்டையர் டாக்குமெண்ட்டுக்குமே எனக்கு காமிக்காது. ஸோ இது மட்டும்தான் நான் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த செலக்ட் பண்ண இதுக்கு மட்டும்தான் அந்த செலக்ட் பண்ண லைன்ஸ்க்கு மட்டும்தான் நான் இங்கே கர்சரை மூவ் பண்ணும்போது அந்த சேஞ்சஸ் வந்து அப்ளிகபிள் ஆகி காமிக்கும் ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அண்டர்லைன். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதெல்லாம் என்ன ரிப்பன்ஸ் இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்தா ஜஸ்ட் அது மேல போயிட்டு கர்சரை வச்சிங்கனாலே அதோட யூசேஜ் அண்ட் அதோட ஷார்ட்கட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடும் ஓகேங்களா. திஸ் இஸ் நோன் அஸ் அண்டர்லைன் யுவர் டெக்ஸ்ட் அண்ட் அதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+U. ஓகே,
ஸோ இப்போ நான் லைன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் யூ பட்டன் நான் இப்போ ஷார்ட்கட் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ கண்ட்ரோல் யூ. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட செலக்ட் பண்ண லைன்ஸ் மட்டும் அண்டர்லைன் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கு நீங்கள் கலர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எகெயின் நான் எதுவுமே செலக்ட் பண்ணாமல் நான் கலர் கிளிக் பண்ணும்போது எனக்கு எதுவுமே நடக்காது. ஆனாலும் என்னோட கர்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ஷேப்பில் இருக்கும். நான் இந்த லைன்ஸை விட்டு நான் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா அது நார்மல் கர்சராக மாறிடும். ஸோ இப்போ நான் எங்கெல்லாம் ட்ராக் பண்ணுறனோ அங்கெல்லாம் வந்துட்டு இந்த சேஞ்சஸ் வந்து அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு இந்த கலர்ஸ் வேண்டாம், வேற கலர் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சாலும் யூ கேன் சேஞ்ச் யுவர் கலர். ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரீன். ஸோ எகெயின் நீங்கள் அந்த சேஞ்சஸ் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சேஞ்சஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு கலரே தேவையில்லை, எனக்கு நார்மலாக பேக் வரணும். சப்போஸ் நீங்கள் அதை 2 ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து அன்டூ பண்ணலாம், ஆர்எல்ஸ் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு நோ கலர் அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அண்ட் எங்கெல்லாம் உங்களுக்கு கலர் தேவையில்லையோ அதை மட்டும் நீங்கள் ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா கலர் எல்லாமே போயிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்னமும் நமக்கு இந்த பென்சில் ஐக்கான் வந்து இருக்கு. திஸ் இஸ் பிகாஸ் நம்ம இந்த பட்டனை வந்து ஆன்ல வச்சிருக்கோம். ஸோ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இனிமேல் பாத்துங்க நான் கர்சரை வந்து வேர்ட்ஸ்குள்ள எடுத்துட்டு வந்தாலும் அது நார்மல் கர்சரா தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஃபாண்ட் கலர். ஸோ ஃபாண்ட்டுக்கே நமக்கு கலர் வேணும், ஐ மீன் இந்த வேர்ட்ஸுக்கே கலர் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூசிங் திஸ் ஆப்ஷன். ஸோ கலர் பாருங்க, கிரீன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ட் கலர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கும்போது என்டையர் லைனுமே ஹைலைட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் செலக்ட் பண்ணுற எல்லா போர்ஷனுமே ஹைலைட் ஆகி காமிக்கும். எனக்கு வேர்ட் கலர் மட்டும் வேணும்னா யூ கேன் யூஸ் திஸ் ஆப்ஷன். அண்ட் கலர்ஸும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர் கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கிரேடியன்ட் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஓகே நான் செலக்ட் பண்ணிட்டு மோர் கிரேடியன்ட்ஸ் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் இதுதான் லைட் வேரியேஷன். ஸோ இந்த வேர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக தெரியும். ஸோ திஸ் த டார்க் வேரியன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் டிஃபோகிராஃபி. ஓகே, ஸோ எகெயின் ஒரு வேர்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வேர்டுக்கான 3D ஸ்டைல் நீங்கள் கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம், ஆர்எல்ஸ் நார்மல் ஃபாண்ட் சைஸ் ஒரு நார்மல் ஸ்டைல் கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வேர்டோட ஸ்டைல் என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் உங்கள் பர்டிகுலர் லைன்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சாலும் ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம் யூசிங் திஸ் ஆப்ஷன். ஸோ எகெயின் அதுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அன்டூ பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் ரீடோ பண்ணிட்டு அண்ட் எகெயின் இந்த பட்டன் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் சேஞ்சஸ் வந்துட்டு ஆஃப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது. ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் எனக்கு இந்த ஆப்ஷன் வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லைன்ஸ் ஆர் வேர்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ண உங்கள் வேர்ட் சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிக் ஆகிட்டே போகும். அது நீங்கள் டிக்ரீஸ் பண்ணுறேன்னா எகெயின் நீங்கள் இங்கே வந்துட்டு ஃபாண்ட் சைஸை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் எகெயின் இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ண ஃபாண்ட் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் கேஸ். ஓகே, ஸோ எனக்கு இந்த செலக்டட் வேர்ட்ஸ் ஆர் லைன்ஸ் ஒரு என்டையர் டாக்குமெண்ட்டுமே எனக்கு வந்து அப்பர் கேஸில் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு எகெயின் அப்பர் கேஸில் எல்லாமே டைப் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஜஸ்ட் யூ கேன் சேஞ்ச் திஸ் ஃபாண்ட் ஸ்டைல் அலோன். ஜஸ்ட் யூ கேன் யூஸ் திஸ் சேஞ்ச் கேஸ். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அப்பர் கேஸ் வேணாலும் அப்பர் கேஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அப்பர் கேஸ் கிளிக் பண்ணோடனே நான் செலக்ட் பண்ணியிருக்க அந்த பர்டிகுலர் லைன்ஸ் மட்டும் எனக்கு அப்பர் கேஸாக சேஞ்ச் ஆகிருக்கும். எகெயின் எனக்கு லோவர் கேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோவர் கேஸ். ஸோ எல்லாமே நமக்கு லோவர் கேஸாக மாறிடும். ஸோ டிஃபால்ட் மோட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் கேஸ்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் இருக்கும் அண்ட் டாட்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுற அந்த பர்டிகுலர் வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து கேபிட்டலில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் த டிஃபால்ட் ஒன் சென்டென்ஸ் கேஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இன்டூ மார்க் அடிக்கும். திஸ் இஸ் பிகாஸ் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்துட்டு எப்பவுமே கேபிட்டலாக தான் இருக்கும். ஸோ இது நமக்கு கிராமர் மிஸ்டேக். ஸோ எகெயின் நான் சென்டென்ஸ் கேஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தேர் இஸ் நோ மிஸ்டேக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டிக் மார்க் வந்துருச்சு அண்ட் டிஃபால்ட்டாக நமக்கு ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து கேபிட்டல் எல்லாமே நமக்கு டிஃபால்ட்டாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் மட்டும் நமக்கு கேபிட்டலைஸ் ஆயிருக்கும். ஸோ ஒரு வேர்ட் ஸ்டார்டிங்ல இருக்க எல்லாமே நமக்கு கேபிட்டலைஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ எகெயின் சென்டென்ஸ் கேஸ் கொடுத்துக்கிறேன்
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டாகிள் கேஸ். ஸோ இது எப்படின்னா அப்படியே உல்ட்டா நமக்கு ஃபர்ஸ்ட் வேர்ட் மட்டும் ஸ்மால் லெட்டர், ரெஸ்ட் ஆஃப் த எல்லா வேர்ட்ஸுமே கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். ஸோ இப்போ பாருங்க ஓகேங்களா. ஸோ எகே நம்ம அதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைட் பாட்டமில் பாருங்க, திஸ் இஸ் ரீட் மோட். ஸோ நீங்கள் ரீட் மோட் கொடுக்கும்போது நீங்கள் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது, ஜஸ்ட் யூ கேன் ஏபிள் டு ரீட். ஓகே, ஸோ எகெயின் வியூ கிளிக் பண்ணிட்டு எடிட் மோடுக்கு போயிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் லேஅவுட், நீங்கள் எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்களோ அந்த லேஅவுட் ஃபார்மேட்டில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திஸ் வெப் லேஅவுட். ஸோ நீங்கள் இன்டர்நெட்டில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சைட்ஸ் எப்படி ரீட் பண்ணுவீங்களோ அந்த ஒரு ஃபார்மேட் ஸ்டைலில் வந்துட்டு இது இருக்கும். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க நான் பிரிண்ட் லேஅவுட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். திஸ் ஜூம் இன் அண்ட் திஸ் இஸ் ஜூம் அவுட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கர்சர் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். திஸ் இஸ் நோன் அஸ் த இன்சர்ஷன் கீ. ஓகே, ஸோ இந்த இன்சர்ஷன் கீ எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் நீங்கள் டைப் பண்ணுறது எல்லாமே இருக்கும். அண்ட் பேக் ஸ்பேஸ் கொடுக்குறதும் அங்கே தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ என்னோட இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அண்ட் இஎஃப்ஜிஹெச்னு டைப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பர்டிகுலர் லெட்டர் ஆர் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் டெலிட் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நான் வேர்டு எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பேக் ஸ்பேஸ் கொடுங்க. பேக் ஸ்பேஸ் கொடுக்கும்போது உங்கள் கர்சருக்கு முன்னாடி இருக்க வேர்ட்ஸ் வந்து டெலிட் ஆகும். ஓகேங்களா, ஐ மீன் லெஃப்ட் சைட். ஓகே, இப்போ நான் கர்சரை வந்து சென்டருக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ எகெயின் நான் பேக் ஸ்பேஸ் கொடுக்கும்போது நடுவில் இருந்த கேப் போயிடுச்சு. ஸோ எகெயின் பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன். எகெயின் கர்சருக்கு முன்னாடி இருக்க வேர்ட் டெலிட் ஆகும். ஸோ எகெயின் நான் டெலிட் பட்டன் கொடுக்குறேன். என்ன நடக்கும், கர்சருக்கு கர்சருக்கு ரைட் சைடில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே டெலிட் ஆகும். ஓகேங்களா. ஸோ என்டையர் வேர்டுமே நீங்கள் டெலிட் பண்ணனா தட் டைம் யூ கேன் யூஸ் த பேக் ஸ்பேஸ் அண்ட் எகெயின் அன்டூ பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்க வேர்ட்ஸை வந்து டெலிட் பண்ணுறதுனால எகெயின் டெலிட் பட்டன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரேண்டமான ஒரு 2 லைன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறேன். RAND அண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு 2 paragraphs with 3 lines. ஓகே, ஸோ ஜஸ்ட் என்டர். ஓகே, ஸோ இந்த கர்சர் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே லாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஸோ எகெயின் என்டர் பட்டன் கிளிக் பண்ணும்போது இது நெக்ஸ்ட் பேராகிராஃப் தான் போகும். ஸோ எனக்கு நெக்ஸ்ட் லைனில் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இங்கே கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ எகெயின் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு ஷிஃப்ட் என்டர் கொடுக்கும்போது இங்கே கேப் இருக்காது. ஓகேங்களா. ஸோ எகெயின் நான் உங்களுக்கு டைப் பண்ணுறேன். ஸோ எகெயின் நான் என்டர் பட்டன் கொடுக்குறேன். இங்கே டைப் பண்ணும்போது இப்போ பாருங்கள் இங்கே ஒரு கேப் இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் என்டர் பட்டன் கிளிக் பண்ணும்போது அது நெக்ஸ்ட் பேராகிராஃப்க்கு தான் போகும். ஸோ எகெயின் நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்கும்போது இப்போ பாருங்கள் இது நெக்ஸ்ட் லைனில் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் அப்படின்னு சொல்லி இந்த ரிப்பன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது எல்லாமே ஃபாண்ட்டுக்கு ரிலேட்டடான ரிப்பன்ஸ். அண்ட் ஆல்சோ இன்னொரு திங்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பர்டிகுலர் பேராகிராஃப் ஆர் லைன்ஸ்க்கு வந்து நான் ஒரு செலக்டட் ஃபாண்ட்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபாண்ட் வந்து எனக்கு இன்னொரு இடத்துல நான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதை எப்படி நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபார்மேட் பெயிண்டர் அப்படின்னு சொல்லி இந்த பட்டன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அந்த சேஞ்சஸ் அப்ளை பண்ணணுமோ அதில் எல்லாமே இங்கே போயிட்டு ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஃபார்மேட்டை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே ஃபார்மேட் வந்து இங்கே அப்ளை ஆகிடும். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லைன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணாதான் இந்த கட் காப்பி பேஸ்ட் வந்து விசிபிள் ஆகும். ஆர் எல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து டிசேபிள் மோடில் தான் இருக்கும். ஸோ எகெயின் நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் அண்ட் பேஸ்ட் பட்டன் வந்துட்டு நீங்கள் கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும். உங்கள் கர்சர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் அந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ் வந்து பேஸ்ட் ஆகும். ஸோ எகெயின் பேஸ்ட். ஸோ திஸ் இஸ் த ஒன் வே டு காப்பி அண்ட் பேஸ்ட். நெக்ஸ்ட் வே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எகெயின் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் ரைட் கிளிக் கட் காப்பி. ஓகே, ஸோ இதுவும் ஒரு ஆப்ஷன், சேம் ஆப்ஷன்ஸ் தான். ஆர் எல்ஸ் யூ கேன் ப்ரெஸ் த Ctrl+C அண்ட் உங்களுக்கு எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுமோ Ctrl+V ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த காப்பி பண்ண கண்டென்ட் வந்து பேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பேராகிராஃப் எப்படி எழுதுறது, அந்த பேராகிராஃபில் வந்துட்டு நம்ம என்னென்ன ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம ஃபாண்ட்டுக்கு ரிலேட்டடான எல்லா ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பேராகிராஃப் ரிலேட்டடான எல்லா திங்ஸையும் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பேராகிராஃப்ஸ்க்கு வந்துட்டு புல்லட் பாயிண்ட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த பேராகிராஃப்க்கு முன்னாடி அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் வந்துடும்.
ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் உள்ள வந்த மாதிரி அலைன்மெண்ட் எனக்கு தேவையில்லை, எனக்கு நார்மலா எல்லா இடத்துலயும் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இண்டெக்ஸ் பாயிண்ட்ல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சாலும் இதை நீங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி டிக்ரீஸ் இன்டென்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இன்னும் எனக்கு முன்னாடி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கிளிக் பண்ணாலும் வராது. திஸ் இஸ் பிகாஸ் நம்மளோட மார்ஜின் ஸ்கேல் வந்துட்டு நமக்கு இந்த பாயிண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம். ஸோ இதை எப்பவுமே நீங்க சேஞ்சஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஆல்சோ இதை வந்து நம்ம ரூலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உங்களுக்கு ரூலரோட அலைன்மெண்ட் வந்து நீங்க சேஞ்ச் பண்றாலும் பண்ணலாம், பட் திஸ் இஸ் த டிஃபால்ட் திங். ஸோ இதை நீங்க எப்பவுமே சேஞ்சஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? அண்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்டென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சாலும் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு இந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் இன்டென்ட். ஸோ அகைன் கிளிக் பண்ணிட்டே போகலாம். எனக்கு இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸ் வேணாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் வேற சிம்பிள்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சாலும் அதையும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ராப் டவுன் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து ரிலேட்டடா இருக்கோ இது எல்லாமே நீங்க சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த ஐக்கான் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இது எல்லாமே எனக்கு ஃப்ரண்ட்ல வந்திருக்கும். ஸோ எகைன் நான் இப்போ என்ட்ரு பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ என்ட்ரு பட்டன் கிளிக் பண்ணோடனே எனக்கு எகைன் இந்த புல்லட் பாயிண்ட் வந்து ஆட் ஆகிடுக்கும். சப்போஸ் எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சாலும் பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் இன்னொரு என்ட்ரு பட்டன் கிளிக் பண்ணாலும் அது போயிடும். ஸோ எகைன் நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ எகைன் ஓகே, பேக் ஸ்பேஸ் ஆர் எகைன் என்ட்ரு பட்டன் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் புல்லட் பாயிண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எனக்கு புல்லட் பாயிண்ட் மாதிரி இந்த ஐகான்ஸ் தேவையில்லை, எனக்கு 1 2 3 வேணும்னாலும் நீங்கள் அந்த பர்டிகுலர் பேராகிராஃப் சூஸ் பண்ணி நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ட்ராப் டவுன் ஆப்ஷன் இருந்ததுன்னா there are n number of options available in it, ABCD, Roman numbers. ஓகே, ஸோ எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் சப்டிவிஷன். ஸோ எகெயின் இது செலக்ட் பண்ணிட்டு இந்த மல்டி லெவல் நான் கிளிக் பண்ணும்போது இப்போ பாருங்க 1க்குள்ள ஏ இருக்கும், அதுக்குள்ள என்டையர் சப்டிவிஷன்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ எகெயின் நான் இதை கிளிக் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே இருக்காது. திஸ் இஸ் பிகாஸ் நம்ம ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு வந்து எந்த சப்டிவிஷனுமே இல்லை. இதெல்லாமே செலக்ட் பண்ணிட்டு எகெயின் இந்த மல்டி லெவல் சப்டிவிஷனுக்கு போயிட்டு இப்போ வந்து இந்த ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க 1 and 1.1.1 and again 1.1.2 and இங்க பாருங்க அப்படியே சப்டிவிஷன் வந்து ஆட் ஆயிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட அலைன்மெண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த அலைன்மெண்ட் கொடுக்கும்போது இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஃபார்மேட்குள்ள, ஐ மீன் இந்த எண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஈவனா வந்து எண்ட் ஆயிடுக்கும். ஓகேங்களா? ஸோ மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஈவனாக வந்து எண்ட் ஆகிடுக்காது. ஸோ இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எண்டிங்கே உங்களுக்கு தெரியும், இது ஈவனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எகெயின் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். இது வந்து அலைன் லெஃப்ட். ஸோ லெஃப்டில் வந்துட்டு உங்களுக்கு அலைன் ஆன மாதிரி இருக்கும் அண்ட் ஆல்சோ ஈவனாக எண்டிங்காக எடுக்கும். ஓகே, ஸோ எகெயின் இது பார்த்தீங்கன்னா சென்டர். ஸோ சென்டரில் வந்துட்டு அலைன் ஆன மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க உங்களோட என்டையர் டாக்குமெண்ட்லயே இது சென்டரா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அலைன் ரைட். ஸோ உங்க கண்டென்ட் எல்லாமே அலைன் ஆனது வந்துட்டு ரைட் சைட் பேஸ்ல வந்துட்டு அலைன் ஆயிடுக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்இவனா இருக்கும் லெஃப்ட் சைட்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திஸ் இஸ் நோன் அஸ் சென்டர். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் ஜஸ்டிஃபை. ஸோ ஜஸ்டிஃபைனா ரெண்டு சைடுமே வந்துட்டு ஈவனா வந்துட்டு எண்டிங் ஆயிடுக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நோன் அஸ் இன்க்ரீஸ் இன்டென்ட் ஆர் டிக்ரீஸ் இன்டென்ட். உங்களுக்கு செலக்ட் பண்ணதுக்கு மட்டும் உங்களுக்கு இன்க்ரீஸா டிக்ரீஸா வந்துட்டு இது நம்ம ப்ரீவியஸாவே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நோன் அஸ் லைன் ஸ்பேசிங். உங்க பர்டிகுலர் லைனுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க சூஸ் பண்றனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க நான் செலக்ட் பண்ண லைன்ஸ்க்கு மட்டும் அந்த ஸ்பேஸ் வந்து அப்ளிகபிள் ஆகி காமிக்கும். ஓகே, ஸோ நார்மல் ஸ்பேசிங். ஸோ பாருங்க 1.0 அண்ட் நான் இப்படி என்னோட மவுஸை வந்து ட்ராக் பண்ணும்போது அந்த சேஞ்சஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ண லைன்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள் ஆகி காமிக்கும். ஆட் ஸ்பேஸ் பிஃபோர் பேராகிராஃப் அண்ட் ரிமூவ் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப். ஓகே, ஸோ பேராகிராஃப்க்கு அப்புறம் இவ்வளோ லைன்ஸ் இவ்வளோ ஸ்பேஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சா கூட அதை வந்து நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, அண்ட் ஆல்சோ லைன் ஸ்பேசிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இது நீங்க கிளிக் பண்ணும்போது இன்டென்டேஷன்ல வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணணும் அண்ட் ஸ்பேசிங்ல வந்துட்டு எவ்வளோ ஸ்பேஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். ஓகேங்களா?
அண்ட் ஆல்சோ இந்த லைன் ஸ்பேசிங் ஆப்ஷன்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்க அலைன்மெண்ட்ல வந்துட்டு எவ்வளோ ஸ்பேசஸ் விடணும். ஸோ இந்த லைன் ஸ்பேசிங் ஆப்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இன்டென்ட் அண்ட் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ ஜென்ரல். ஸோ இன்னும் உங்களுக்கு வந்துட்டு ஸ்பேசஸ் வந்து ஆட் பண்ணனாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு, டிக்ரீஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஆட் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப். ஓகே, ஸோ இதை நான் கிளிக் பண்ணும் போதே வந்துட்டு அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வந்துட்டு உங்களோட லைன்ஸ் வந்து மூவ் ஆயிட்டு வரும். ஓகே, ஸோ இப்போ நான் ஆட் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப் கொடுக்குறேன். ஸோ எகெயின் எனக்கு அந்த ஸ்பேஸ் தேவையில்லைன்னா எகெயின் நீங்க இங்க போயிட்டு ரிமூவ் ஸ்பேஸ் பிஃபோர் பேராகிராஃப் ஆர் ஆஃப்டர் பேராகிராஃப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேடிங். ஓகே, ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர்ல வந்துட்டு ஷேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்க யூஸ் பண்றீங்களோ நினைக்கிறீங்களோ அதை நீங்க கிளிக் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பேராகிராஃப் மட்டும் இந்த சேஞ்சஸ் வந்து அப்ளிகபிள் ஆயிடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பாட்டம் பார்டர், டாப் பார்டர், ஓகே, நோ பார்டர், ரைட் பார்டர். ஸோ இந்த மாதிரி பார்டர்ஸ் யூஸ் பண்றதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ். இப்போ நான் பாட்டம் பார்டர் போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட பேராகிராஃப், என்னோட கர்சர் எங்க இருக்கோ அந்த பர்டிகுலர் பேராகிராஃப் மட்டும்தான் பாட்டம்ல வந்து இந்த பார்டர் வந்து ஆட் ஆயிடுக்கும். ஸோ எகைன் உங்களுக்கு பார்டர்ஸ் தேவையில்லைன்னா நோ பார்டர் சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நோ பார்டர் கொடுக்கும்போது பார்டர்ஸ் இது எல்லாமே டிஸ்அப்பியர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட்டிங் பத்தி பார்க்க போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரேண்டமா ஒரு 4 ஃப்ரூட்ஸ் நேம் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இதை எப்படி நம்ம ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஷார்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இந்த பேராகிராஃப்ல இந்த A to Z அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ திஸ் இஸ் நோன் இஸ் த ஷார்ட் ஆப்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். பேராகிராஃப்ஸ் அண்ட் ஆல்சோ இதுல ஹெட்டிங்ஸ் ஆர் ஃபீல்ட் 1. ஸோ டிஃபால்ட்டே இப்போ நமக்கு பேராகிராஃப்ஸ்ல இருக்கு. அண்ட் டைப் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ டெக்ஸ்ட் அண்ட் நம்பர், டேட், இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் தான் சூஸ் பண்ண போறோம். ஸோ அசெண்டிங்கா டிசெண்டிங்கா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஓகே கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்துட்டு அந்த ஃப்ரூட்ஸ் நேம் வந்துட்டு அரேஞ்ச் ஆயிடுக்கும். ஸோ எகெயின் நான் இதை சூஸ் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நான் ஷார்ட்ல போயிட்டு டிசெண்டிங் சூஸ் பண்றேன். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரேண்டமா ஒரு நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஷார்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எகெயின் இந்த ஷார்ட் கிளிக் பண்ணிட்டு அண்ட் எகெயின் பேராகிராஃப் அண்ட் இந்த டைப்ல போயிட்டு நம்ம இப்போ நம்பர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா அதுவே வந்துட்டு அனலைஸ் பண்ணிக்கோ அது நம்பரா இல்லை வேர்டா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ பாருங்க, இப்போ வேர்டு சூஸ் பண்றேன். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ எகெயின் இப்போ நான் வந்துட்டு இந்த வேர்டை சூஸ் பண்ணிட்டு ஷார்ட் கொடுக்கும்போது இதோட டைப் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ல இருக்கும். சப்போஸ் நான் எகெயின் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் நம்பர் சூஸ் பண்ணிட்டு டைப்பை பார்க்கும்போது அது டிஃபால்ட்டாக அனலைஸ் பண்ணிக்கும் இது நம்பரா இல்லை டெக்ஸ்டா அப்படின்னு சொல்லி. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் ஒரு எல்ஸ். ஓகேங்களா? ஸோ இது நம்பர்லேயே இருக்கட்டும். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து ஷார்ட் ஆகிடுக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சர்ட். ஸோ இன்சர்ட்ல பார்த்தீங்கன்னா இஃப் யூ நீட் டேபிள் தென் யூ கேன் இன்சர்ட் த டேபிள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டேபிள்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 by 1. ஸோ இப்போ பாருங்க 2 into 1, 2 into 4. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ திஸ் ஆர் த வே டு இன்சர்ட் த டேபிள். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து வந்துடும். உங்கள் கர்சர் எந்த இடத்துல பாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ எகெயின் இன்சர்ட்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இது பிக்சர்ஸ் அண்ட் ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஷேப்ஸ் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இதில் நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் ABCDலாம் கொடுத்து. ஓகேங்களா? ஸோ எகெயின் இன்சர்ட்குள்ளே போய்க்கோங்க. இதெல்லாமே பிக்சர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஆன்லைன் பிக்சர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் ஷேப்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ நீங்கள் ஜஸ்ட் உங்கள் சைஸ் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே உள்ள உங்களுக்கு வேர்ட்ஸ் ஃபில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் ஷார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பை சார்ட்ஸ்லாம் வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் நம்பர் ஆஃப் டைப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த பார் சார்ட்டுக்கான கேட்டகரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் டேட்டா என்ட்ரு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா there are n number of types, எவ்வளோ காலம்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ டாக்குமெண்ட் ஹெட்டிங் இது எல்லாமே நீங்கள் கொடுக்குறேன்னா இங்கே கொடுத்துக்கலாம், எல்லாமே இன்செர்ட்குள்ளே இருக்கும். அண்ட் ஃபூட்டர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பேஜ் நம்பர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் பேஜ் நம்பரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேர் ஆர் என் நம்பர் ஆஃப் டைப் ஆஃப் பேஜ் நம்பர்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் ஓகேவோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை சூஸ் பண்ணோன்னே எனக்கு இங்கே பேஜ் நம்பர் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்கள் பேஜில் வந்துட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸை இன்சர்ட் பண்ணணுமோ அது எல்லாமே இந்த இன்சர்ட் டேப்குள்ளே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைட்டில்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம நியூ இதுக்கு போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹெட்டர் அப்ளை பண்ணும்போது எல்லா பேஜுக்கும் வந்துட்டு நம்ம ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வந்து அப்ளிகபிள் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அதை ரீடூ பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசைன். ஸோ டிசைனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு டெம்ப்ளேட் இருக்கும். டைட்டில் கீழே ஹெட்டிங், அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் இருக்கும். ஸோ அதோட அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த 3rd பேஜுக்கு மூவ் ஆகிடலாம். ஸோ இந்த பேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ பேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகிடும். அண்ட் ஆல்சோ நீங்கள் சப்போஸ் செகண்ட் பேஜுக்கு நீங்கள் போகணுன்னா ஜஸ்ட் நீங்கள் உங்கள் கர்சரை வந்து செகண்ட் பேஜில் கிளிக் பண்ணால் உங்களோட பேஜ் வந்து செகண்ட் பேஜுக்கு மூவ் ஆகிடும். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் ஹெட்டிங் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்டிங் இது வரைக்கும் நம்ம கொடுக்கல. ஸோ இங்கே நம்ம ஸோ ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் ஹலோ அப்படின்னு சொல்லி நான் அதை சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு எங்கெல்லாம் வந்துட்டு HELL அப்படின்னு சொல்லி இந்த வேர்டு இருக்கோ அது எல்லாமே நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ திஸ் த அப் ஏரோ அண்ட் திஸ் த டவுன் ஏரோ டு சர்ச் வாட் ஆர் த அவைலபிலிட்டிஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்க நமக்கு ஹெட்டிங் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணும்போது அதுக்கு அவைலபிள் ஆனது மட்டும்தான் வருது. சப்போஸ் நீங்கள் ஹோமில் போயிட்டு நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் ஹெட்டிங் ஸ்டைலை வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஹெட்டிங்ஸில் நீங்கள் போகும்போது HEL மட்டும் நான் கொடுக்குறேன் பாருங்கள். அண்ட் ஆல்சோ இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டில் இருக்க ஏதோ ஒரு வேர்டை நீங்கள் சர்ச் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் வீடியோ அப்படின்னு சொல்லி இந்த வேர்டை நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான எல்லா ஆப்ஷன்ஸையும் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். எங்கெல்லாம் வீடியோ இருக்கோ அந்த வேர்டை வந்து நமக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா திஸ் அப் ஏரோ அண்ட் இந்த அப் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கர்சரில் இருக்க மேலே என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாமே நமக்கு காமிக்கும் ஒன் பை ஒன்னா. அண்ட் டவுனில் கொடுத்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் பாட்டமில் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே நமக்கு காமிக்கும். ஓகே. இந்த பேஜஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ பேஜஸ் இருக்குன்றது காமிக்கும். கரண்ட்டாக நம்ம வந்துட்டு பேஜ் நம்பர் 2ல் இருக்கும். அண்ட் ரிசல்ட்ஸ் பாருங்கள் இங்கேயும் உங்களுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னா அந்த பேராகிராஃபில் வந்துட்டு ஹைலைட் ஆகி காமிச்சிருக்கும். இந்த வீடியோன்ற வார்த்தை மட்டும் ஹைலைட் ஆகிருக்கும். இந்த பர்டிகுலர் பேராகிராஃபை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ செலக்ட் பண்ணிட்டு நான் ஒவ்வொரு ஸ்டைலை வந்து சூஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டைல் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் டிசைன். அண்ட் இது உங்களுக்கு டிஃபால்ட்டாக வேணாலும் எது வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் என்டையர் டாக்குமெண்டேஷனுக்கும் உங்களுக்கு பேராகிராஃப் ஸ்பேசிங் நீங்கள் செட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நோ பேராகிராஃப் ஸ்பேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பேராகிராஃபுமே ஸ்பேஸ் இருக்காது நான் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது. அண்ட் காம்பேக்ட் அண்ட் டைட் இந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எல்ஸ் கஸ்டம் பேராகிராஃப் ஸ்பேசிங்கும் நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேசிங் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ எஃபெக்ட்ஸும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் கலர். ஸோ என்டையர் பேஜுக்குமே நீங்கள் எப்படி கலர் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸிங் திஸ் பேஜ் கலர் ஆப்ஷன். அண்ட் கலர்ஸ் வேணுமோ அது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் பார்டர்ஸ். ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பார்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி பார்டர்ஸும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர்ஸும் நமக்கு ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ எல்லா என்டையர் பேஜுக்குமே நமக்கு வந்து பார்டர் ஆட் ஆகிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் லே அவுட். ஸோ பேஜ் லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா மார்ஜின்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பேஜுக்கு ரிலேட்டடான பேஜ் லே அவுட்ஸில் வந்துட்டு பேஜுக்கு ரிலேட்டடான எல்லா லேஅவுட்ஸுமே உங்களுக்கு இருக்கும். மார்ஜின்ஸ். ஓகே. ஸோ திஸ் த மார்ஜின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன், போர்ட்ரேட் ஆர் லேண்ட்ஸ்கேப். ஸோ இப்போ நான் லேண்ட்ஸ்கேப் கிளிக் பண்ணும்போது நமக்கு லேண்ட்ஸ்கேப்ஸில் வந்துட்டு நம்மளோட டாக்குமெண்டேஷன் வியூ வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ நான் போர்ட்ரேட்டில் வச்சுருறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைஸ். ஓகே. A4 ஷீட் ஆர் லெட்டர் ஆர் லீகல். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதெல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பேஜுக்கு ரிலேட்டடான எல்லா ஆப்ஷன்ஸும் உங்கள் பேஜ் செட்டிங்க்கு ரிலேட்டடான எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த பேஜ் லே அவுட்டில் அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ரெஃபரன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் பேஜில் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வேணும்னா யூ கேன் யூஸ் திஸ் ரெஃபரன்ஸ் ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் எண்ட் நோட். இது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
எண்டிங்கில் வந்துட்டு ஏதோ ஒரு நோட்ஸ் வந்து ஆட் பண்ணும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேஜில் இப்போ நம்ம 3rd பேஜில் இருக்கும். ஸோ 3rd பேஜில் லாஸ்ட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு நோட்ஸ் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் ஃபுட் நோட்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்சஸ் ஆட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ரெஃபரன்ஸ் டேப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயிலிங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் ரெசிபியன்ஸ் இந்த சென்ஸ் உங்களோட டாக்குமெண்டேஷன் வந்து மெயிலுக்கு சென்ட் பண்ணும்போது டூ அட்ரஸுக்கு யாரோட மெயில் ஐடி கொடுக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். சூஸ் ஃப்ரம் அவுட்லுக் கான்டாக்ட்ஸ்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் மெயிலிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ. ஸோ ரிவ்யூவில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், வேர்ட் கவுண்ட் இருக்கும், தெஷாரஸ் இருக்கும். ஓகே, தெஷாரஸ் இன் த சென்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் வேர்டோட மீனிங் தெரியணும்னா நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்க முடியும். அண்ட் ஆல்சோ உங்களோட கிராமர் மிஸ்டேக் இருக்கா அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் ரிவ்யூ இன் த சென்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா சொல்லி நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ரிவ்யூ ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியூ டேப். ஸோ இந்த வியூ டேப்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது நமக்கு என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணோம். வியூ இந்த சென்ஸ் நம்ம பார்க்கறது. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு கிரிட் லைன்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் கிளிக் பண்ணும்போது இங்கே பாருங்க எவ்வளோ கிரிட் லைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிரிட் லைன்ஸ் மூலிமா உங்களோட அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா சொல்லி நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பேன். ஸோ இந்த நேவிகேஷன் பேனை வந்துட்டு நீங்கள் இந்த பேஜ் அப்படின்னு சொல்லி இந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணியும் வந்துட்டு அந்த நேவிகேஷன் பேனை வந்து எடுத்துகிட்டு வர முடியும். ஆர்எல்ஸ் வியூ பேஜில் போயிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணாலும் அந்த நேவிகேஷன் பேன் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் நம்ம அட் அ டைமில் வியூ பண்ணணுமா இல்லை மல்டிபிள் பேஜஸ் வந்து அட் அ டைமில் வியூ பண்ணணுமா, ஆர்எல்ஸ் பேஜ் வித் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறது, ஜூம் பண்ணுறது அண்ட் ஜூம் அவுட். இப்போ நான் வந்துட்டு 200% வச்சு நான் ஜூம் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 200%ல வந்து ஜூம் ஆகிடுக்கும். ஜூம் பண்ணுறது வந்துட்டு நீங்கள் இந்த ரைட் பாட்டம்லேயும் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் இந்த வியூ பேஜில் போய்ட்டு நீங்கள் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் நியூ விண்டோ ஓப்பன் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இன்னொரு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கும், இன்ட்ரோடக்ஷன் 2. ஓகே, ஸோ இன்ட்ரோடக்ஷன் 2 இந்த சென்ஸ் இந்த இன்ட்ரோடக்ஷன் தான் வந்துட்டு நம்ம இந்த நேமில் தான் நம்ம டாக்குமெண்டேஷனை வந்து சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதுலேயே வந்துட்டு இன்னொரு விண்டோவில் வந்து நம்ம இந்த டாக்குமெண்டேஷனை ஓப்பன் பண்ணியிருக்கனால இது 2 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஒரிஜினல் டாக்குமெண்டேஷனில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அது எல்லாமே இதில் காப்பி ஆகிடுக்கும். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணோன்னே இப்போ பாருங்கள் இன்ட்ரோடக்ஷன் :1 வந்துட்டு இப்போ நார்மலாக இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டூப்ளிகேட் எடுக்கணும்னா இந்த ஆப்ஷன் வச்சு நீங்கள் டூப்ளிகேட் எடுத்துக்கலாம் உங்களோட எக்ஸிஸ்டிங் பேஜில். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணுறனா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஸ்ப்ளிட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ரிமூவ் ஸ்ப்ளிட். ஓகே, ஸோ ஸ்ப்ளிட் பாருங்கள், ஸ்ப்ளிட் நம்ம கொடுக்கும்போது ஒரு பேஜை வந்துட்டு நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் தெரியும். ஸோ ரிமூவ் ஸ்ப்ளிட் கொடுக்கும்போது அந்த ஸ்ப்ளிட் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ வியூ இந்த சென்ஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணணும், இந்த மாதிரி இருந்தால் நமக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது எல்லாமே இந்த வியூ பட்டனில் இருக்கும். ஓகே, ஸோ டூ பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் டாக்குமெண்டேஷனை வந்து நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக சேவ் ஆகிடும் நமக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஃபைல் லொக்கேஷனில் வந்து இது சேவ் ஆகணும் அண்ட் உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நான் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எப்படி ஒரு சாம்பிள் ரெஸ்யூமை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எம்எஸ் வேர்டோட ஒரு ஓவர்வியூ வந்து நம்ம பார்த்துட்டோம். அண்ட் ஆல்சோ இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு நமக்கு நேவிகேஷன் பேஜுக்கு தான் எடுத்துகிட்டு போகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ். ஸோ இந்த ரீப்ளேஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வேர்டு இருக்குது, இந்த பர்டிகுலர் வேர்டை வந்து நான் என்னவா மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பாருங்கள் வீடியோன்றது வந்து நமக்கு ஹைலைட் ஆகிடுக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் MP4 அப்படின்னு. ஸோ இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் நான் ரீப்ளேஸ் கொடுக்குறேன். ஸோ ரீப்ளேஸ் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் வேர்ட் மட்டும்தான் நமக்கு ரீப்ளேஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோ ஆப்ஷன் வந்து எந்த இடத்துல இருக்கோ அங்கே வந்துட்டு நம்ம கர்சர் போயிடும். ஸோ எகைன் நான் ரீப்ளேஸ் கொடுக்கும்போது இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் நான் ரீப்ளேஸ் ஆல் கொடுக்கும்போது நம்ம ஆப்ஷன் நம்ம டாக்குமெண்டேஷனில் இருக்க என்டையர் வீடியோ அப்படின்னு சொல்லி இந்த வேர்டை வந்து நம்ம MP4 மாற்ற போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் we made 10 replacements, do you want to continue search from the beginning அப்படின்னு சொல்லி கேட்கும். எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஆல் டன் we made 10 replacement.
டோட்டலா வீடியோ அப்படின்னு சொல்லி இந்த வேர்ட் வந்துட்டு நம்மளோட டாக்குமெண்டேஷன்ல 10 இடத்துல இருக்கும். அந்த 10 இடத்துலயுமே அட் அ டைம்ல நமக்கு சேஞ்சஸ் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எம்எஸ் வேர்ட்ல இருக்க என்டையர் டாப்ஸோட ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்படி ஒரு சாம்பிள் ரெஸ்யூமை கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சாம்பிள் ரெஸ்யூமை வந்து எப்படி நம்ம ஃபார்மேட் பண்றதுன்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு நம்மளோட ஃபாண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கேல்பரி பாடியில நம்ம வச்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து டிஃபால்ட் வந்து 12. ஓகேங்களா? ஸோ ஹெட்டிங்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் 14 சைஸ். ஓகே, ஆர் எல்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 18. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் உங்களோட நேம் எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை ஜூம் பண்ணிக்கிறேன். நேம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உங்களோட சர் நேம். ஸோ நெக்ஸ்ட் இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களோட கண்டென்ட்டை வந்து சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம இதோட ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 18க்கு நான் வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் செலக்டட் கண்டென்ட்டுக்கு வந்து அண்டர்லைன் வந்துடும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்க கண்ட்ரோல் யூ ப்ரெஸ் பண்ண கஷ்டமா இருந்ததுன்னா யூ கேன் கிளிக் திஸ் பட்டன். ஓகேங்களா? ஸோ உங்களோட கண்டென்ட்டை செலக்ட் பண்ணிட்டு you can click this button or else short form வந்து control plus u. And also there is another option. நீங்க select பண்ணிட்டு மேல இருக்க இந்த heading style கூட நீங்க choose பண்ணிக்கலாம். ஓகேங்களா? just backspace கொடுத்தீங்கன்னா நம்மளோட ரூலரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிடும் நம்மளோட கர்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா you can add your address. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்துட்டு நான் நேமுக்கு என்ன ஸ்டைல்ஸ் கொடுத்தனோ அது அப்படியே அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் யூ கேன் சேஞ்ச் ஹியர். ஸோ இந்த அண்டர்லைனை வந்துட்டு நான் அன்கிளிக் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர். ஸோ கான்டாக்ட் டீடைல்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் மஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபஷனல் சோஷியல் மீடியாவோட அக்கௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்டின் ஆர் எல்ஸ் கிட்டப். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க நெக்ஸ்ட் பேராகிராஃப்க்கு தான் போகும், நெக்ஸ்ட் லைனுக்கு போகாது. ஸோ இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை செலக்ட் பண்ணிட்டு யூ கேன் மென்ஷன் ரிமூவ் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு உங்க எடுத்துட்டு போகணும்னா ஜஸ்ட் நீங்க ஷிஃப்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கேப்புமே இருக்காது. ஓகே, ஸோ ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை என்டையர் லைனுக்குமே நம்ம ஷேடிங் கொடுக்க போகிறோம். ஸோ அதை எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் ஐகான் விச் இஸ் நோன் அஸ் ஷேடிங். ஸோ இதை ஜஸ்ட் இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா என்டையர் கலர்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க லிங்க்டின் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி இந்த லைனுக்கும் நமக்கு ஷேடிங் ஆட் ஆகுது. ஸோ இதை எப்படி நம்ம தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இங்கே வந்து இன்னொரு என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா அந்த ஷேடிங் ஐக்கானில் போயிட்டு உங்களுக்கு கலர் என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கலர் பார்த்தீங்கன்னா இன்னொரு லைனுக்கும் சேர்த்து ஆட் ஆகுது, ஒரு எம்டி லைன் இருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த கர்சரை வச்சு நம்ம ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா லைன் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ எகெயின் ஷேடிங் ஐக்கானில் போய் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் லைட் கிரே மட்டும் சூஸ் பண்றேன். ரொம்ப அடிக்கிற மாதிரியான ஷேடிங் கலர்ஸ் எப்பவும் சூஸ் பண்ணாதீங்க. ஸோ கெரியர் ஆப்ஜெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட கெரியரை பற்றி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாமே ஒரு ஷார்ட்டாக ஒரு 3 லைனுக்குள்ள மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றி நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எகெயின் நீங்கள் மேலே கொடுத்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஹெட்டிங் அண்ட் ஹெட்டிங்கோட ஃபாண்ட் சைஸ் அண்ட் அண்டர்லைன் அண்ட் இந்த ஷேடிங் எல்லாமே முதல்ல இருந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்மேட் பாயிண்டருக்கு போயிட்டு ஒரு சிங்கிள் கிளிக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எங்க அந்த பர்டிகுலர் ஃபார்மேட் வந்து அப்ளிகபிள் பண்ணுமோ அந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டபுள் டேப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷேடிங் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ நான் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அண்டர்லைன் மட்டும் மென்ஷன் ஆகல. ஸோ அதை எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். எகெயின் நீங்க வந்துட்டு இது எகெயின் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் யூ கொடுக்கறதுனால கொடுக்கலாம், ஒரு எல்ஸ் ஜஸ்ட் இந்த ஐக்கான் கிளிக் பண்றதுனால பண்ணலாம், ஒரு எல்ஸ் இன்னொரு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸா பண்ண மாதிரி உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ அதை போயிட்டு நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் பெயிண்டர் கொடுத்துட்டு எகெயின் இதை வந்து ஃபுல்லா ட்ராக் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அதே மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ எகெயின் உங்களோட கர்சர் வந்து இந்த பர்டிகுலர் ஹெட்டிங்குள்ள இருந்து வெளியே வரலன்னா ஜஸ்ட் நீங்க எங்கேயாவது வெளியே வச்சு டபுள் டேப் பண்ணீங்கன்னா உங்களோட கர்சர் வந்து வெளியே மூவ் ஆயிடும். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களோட டிகிரி பத்தி உங்களோட டிகிரி டீட்டெயில்ஸ் பத்தி மென்ஷன் பண்ணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா என்னோட ஃபாண்ட் சைஸ் வந்து எகெயின் பிக்கா இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்றது, இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் சைஸை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எகெயின் என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா
உங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன். ஓகே, அகாடமிக் இன் த சென்ஸ் உங்களோட ஸ்கூலிங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு புல்லட் பாயிண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்லலை. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு புல்லட் பாயிண்ட் வேணாம், எனக்கு வேற ஃபார்மேட்டில் இந்த மாதிரி ஆரோ மார்க் டிக் இதெல்லாம் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு புல்லட் பாயிண்ட் மட்டும் வைக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு கண்டென்ட்டை மென்ஷன் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட ஃபாலோயிங் லைன்ஸ்க்கு எல்லாமே அந்த பர்டிகுலர் புல்லட் பாயிண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வேணாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் பேக் ஸ்பேஸ் மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் புல்லட் பாயிண்ட் வந்து டிஸப்பியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் எனக்கு வராது. ஸோ இந்த அகாடமிக் குவாலிஃபிகேஷனை நம்ம என்ன மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட டிகிரி ஸ்பெசிஃபிகேஷன். ஆல்சோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டென்ட் வந்துட்டு நமக்கு இந்த ஸ்டார்டிங்லேயே இருக்கு. அதை நம்ம எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள வந்து நமக்கு மூவ் ஆகிடும். ஸோ மேலேயும் நான் அந்த சேஞ்சஸ் வந்து கரெக்ட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஒரு டேப் கொடுத்தாலும் வந்துட்டு உங்களுக்கு உள்ள மூவ் ஆகிடும். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த கோலன் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும், நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அகெயின் ஃபார்மேட் பெயிண்டர் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டுக்கு வந்து நம்ம இந்த ஹெட்டிங்க்கு வந்து அலைன் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்ன்ஷிப் டைட்டில் அண்ட் கம்பெனி நேம், எவ்வளோ மந்த்ஸுக்கு வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க அண்ட் எந்த இயர். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு நேஷனல் லெவல் ஸ்டேட் லெவலில் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்கன்னா அது வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஆட் ஆன் பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ அகெயின் ஃபார்மேட் பெயிண்டர் யூஸ் பண்ணி பர்டிகுலர் ஃபார்மேட்டை காப்பி பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுடலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஏதோ ஒரு காலேஜ் சிம்போசியமில் பிபிடி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாலும் அதை ஆட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஏதாவது இண்டஸ்ட்ரியல் விசிட் நீங்கள் போயிருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு உங்களோட ரெஸ்யூம் ஃபார்மேட் இருக்கணும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஃபோட்டோ வேணும்னாலும் நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட கர்சர் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்சர்ட்டில் போனீங்கன்னா இங்கே ஷேப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நாம் ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஷேப் மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ஃபோட்டோ ஆட் பண்ணுமோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அப்படியே விட்டுடலாம். ஸோ இன்னும் நமக்கு இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லைன் ஸ்பேசிங்கில் போயிட்டு ஆட் ஸ்பேஸ் பிஃபோர் பேராகிராஃப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா லைன் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் வேர்ட்னா என்ன, வேர்டில் இருக்க எல்லா டேப்ஸ் பற்றி பார்த்துருப்போம். அண்ட் ஆல்சோ அந்த பர்டிகுலர் டேப்ஸில் இருக்க ரிப்பன் ஆர் ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் டீப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் ஆல்சோ லாஸ்ட்டாக வந்துட்டு சாம்பிள் ஃப்ரெஷர்ஸோட சாம்பிள் ரெஸ்யூமோட ஃபார்மேட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஹேவ் எ நைஸ் டே. இஃப் யூ லைக் மை வீடியோஸ் ப்ளீஸ் சப்போர்ட்.